வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றது முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசியாக புதிய ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் ஆல்சோ அவைலபிளா இருக்குது. சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி காக்கியன் கனவுகள் 2.0 அப்படின்ற ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரிஸ்ல ஆல்ரெடி ஒரு 570 கேள்விகள் பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா 571ல 600வது கேள்விகள் வந்து பார்க்க போறோம். சரியா? 30 கொஸ்டினா பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோ. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? ஸோ இன்னைக்கான வீடியோல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான கேள்விகளும் இடம்பெறும். ஸோ மறக்காம நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணுன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? ஓகே பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 71. தமிழ்நாட்டில் வர்தா புயல் எப்போது ஏற்பட்டது? சரியா? வர்தா புயல் அப்படின்னு சொல்லும்போது 2016 தமிழ்நாட்டை தாக்கிய மிக மோசமான புயல் கஜா புயல் 2018. இப்போ 2024 வந்து பார்த்தோன்னா இந்த பெஞ்சல் புயல். ஸோ இது வந்து பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய சேதத்தை இதுவும் ஏற்படுது. இந்த பெஞ்சல் புயலுமே மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது தான். 18 கஜா புயல், 16 வர்தா புயல், 24 பெஞ்சல் புயல். இதுவுமே ஓரளவுக்கு டேமேஜ் ஏற்படுத்துது. அடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், எடைகள் அளவீட்டுகள் சட்டம், அதே மாதிரி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எல்லாமே 1986 1986 தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து இந்திரா காந்தி தேசிய பூங்கா எந்த மாவட்டத்தில் உள்ளது? இந்திரா காந்தி தேசிய பூங்கா எஸ்ஐ 2023 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பொறுத்துக்கல. ஸோ எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர். சரியா? இந்திரா காந்தினா கோயம்புத்தூர் தான். இப்போ முக்குர்த்தி தேசிய பூங்கா உங்களுக்கான கேள்வி. முக்குர்த்தி தேசிய பூங்கா எங்கு காணப்படுகிறது? ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 74. இக்னியஸ் என்பதன் பொருள் என்ன? இக்னியஸ் அப்படின்னா அக்னி, தீ. சரியா? ஸோ தீ என்பது பொருள். உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகள் எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது? மிக பழமையான படிவுப்பாறை அப்படின்னா செடிமண்ட்ரி படிவுப்பாறை கிரீன்லாந்துல காணப்படுது. படிவுப்பாறைகள் வந்து கிரீன்லாந்து. உலக மண் தினம் சொல்லும்போது டிசம்பர் 5. புவியின் தோல் என அழைக்கப்படுவது மண். உலக மண் தினம் டிசம்பர் 5. பருத்தி வளர ஏற்ற மண் எது? கரிசல் மண். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவான்னு பார்த்தோன்னா ரீகர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. பருத்தி வளர ஏற்ற மண் ரீகர் மண் எனவும் அழைக்கப்படுகிறது. கூற்று 1. கிளைமேட் என்பது கிளைமா கிளைமா என்ற கிரேக்க வார்த்தையில் ஏற்பட்டது. கிளைமா கிளைமா அப்படின்னாக்கா தமிழ்ல இருந்து பார்த்தோன்னா முக்கோணம் சொல்லியிருப்பாங்க. முக்கோணம் கிடையாது, ஆக்சுவலா சாய்வு கோணம். என்ன மீனிங்னா சாய்வு கோணம் அப்படின்னு அழைப்பாங்க. முக்கோணம் கொடுத்ததால இந்த 2வது கூற்று தப்பு, ஃபர்ஸ்ட் கூற்று ரைட்டு. ஸோ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. வெப்பநிலையானது 1000 மீட்டர் உயரத்திற்கு செல்லும் பொழுது எத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும் குறையும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 6.5 டிகிரி செல்சியஸ். இந்த கொஸ்டின் பார்த்தாலும் எஸ்ஐ 2023 டைரக்டாவே கேட்டிருந்தாங்க. சரியா? 6.5 டிகிரி செல்சியஸ் ஒவ்வொரு 1000 மீட்டர் அல்லது 1 கிலோமீட்டர் மேல போனோம் அப்படின்னா எவ்வளவு குறையும்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தோன்னா வெப்பநிலை குறையும். சரியா? இதே ஒவ்வொரு 165 மீட்டர் மேல போகும்போது 1 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தோன்னா ரெடியூஸ் ஆகும். இது 165 மீட்டர் 1 கிலோமீட்டர் போனா 6.5 டிகிரி செல்சியஸ். ஐசோபார் என்பது பார் அப்படின்னாக்கா காற்று. அப்ப சம காற்றழுத்த கோடு. இந்த பாயிண்ட்டும் பார்த்தாலும் பிசி 2023 டைரக்டாவே கேட்டிருந்தாங்க. சரிங்களா? பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க. அடுத்து புவியில் இதுவரை பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 56.7 டிகிரி செல்சியஸ் கலிபோர்னியா. ஸோ அமெரிக்கால தான் பார்த்தோன்னா பதிவாய்க்குது. புளோரிடா மாகாணம் 56.7 டிகிரி செல்சியஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ அடுத்து உலகிலேயே முதலாக காலநிலை வரைபடங்களை தொகுத்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா அல்-பலாஹி. அவர் தான் காலநிலை வரைபடங்களை தொகுத்து வெளியிட்டிருக்காரு. காற்றின் வேகத்தை அளக்க காற்றோட வேகம் அப்படின்னு கேட்டதால அனிமோ மீட்டர் அப்படின்னு போயிருப்பாங்க. காற்றின் அழுத்தம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிருப்பாங்க? ஐசோபாரா அல்லது வந்து பார்த்தோன்னா ஐசோபார்னா சம காற்றழுத்த கோடு ஐசோபார். அப்ப இது வந்து பார்த்தோன்னா காற்றழுத்த மானி அப்படின்னு போயிருப்பாங்க. அல்லது பாதரச மானின்னு சொல்லுவாங்க. பாதரச மானி கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோன்னா டாரிசெல்லி கண்டுபிடிச்சிருப்பாரு. அழுத்தம் கேட்டா காற்றழுத்த மானி, வேகம் கேட்டா அனிமோமீட்டர். புவியின் வளிமண்டலம் எத்தனை சதவீதம் நைட்ரஜனை கொண்டுள்ளது? நைட்ரஜன் பார்த்தோன்னா 78%. சரியா? இப்படி 5 அடுக்குல பிரிக்கும் போது 78% நைட்ரஜன் வந்து பார்த்தோன்னா 78, ஆக்சிஜன் எடுக்கும்போது 21%, கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லும்போது 0.03%, ஆர்கான்ஸ் அல்லது அதர் கேசஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தோன்னா அதர் கேசஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து 0.97%. டோட்டலா பார்த்தோன்னா 100% கேஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. சரியா?
ஐரோப்பாவில் நகர மக்கள் தொகை சதவீதம் எவ்வளவு உள்ளது அப்படின்னு சொல்லும்போது, ஐரோப்பால எங்க அதிகமா வசிக்கிறாங்கன்னா, டவுன்ல தான் அதிகமா வசிப்பாங்க. 74% வந்து பார்த்தோன்னா, டவுன்லயும் ஒரு 26% என்ன பண்றாங்க, கண்ட்ரி சைடு அப்படின்னு போயிருப்போம். வில்லேஜ் சைடுல வந்து பார்த்தோன்னா வசிக்கிறாங்க. நகரப்புறம்ல, கிராமப்புறங்கள்ல. செர்னோபில் அணுவில விபத்து ஏற்பட்ட ஆண்டு 1986 ஏப்ரல் மாசம் ஏற்பட்டிருக்கும். இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட ஆண்டு 2004 சரியா? 2004 டிசம்பர் 26 சரியா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா, ஒரு 20 வருஷம் 20 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்டது தான் மிகப்பெரிய சேதம். டிசம்பர் மாசம் ஏற்பட்டது. எல்லா வருடம் டிசம்பர் மாதம் ஏதோ ஒரு அறிக்கை வந்து பார்த்தோன்னா, நம்ம வந்து இயற்கை வந்து குடுத்துக்கிட்டு தான் இருக்குது. சுனாமி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? சுனாமி அப்படின்றது வந்து பார்த்தோன்னா, ஜப்பானிய மொழி சொல். இது வந்து பார்த்தோன்னா, சுனாமி. அப்படின்னா துறைமுகம், நாமினா அலைகள். சரியா? அப்ப துறைமுக அலைகள் அப்படின்ற இன்னொரு மீனிங் இருக்கிறது. பருவமழை பொழிப்பின் காரணமாக ஏற்படுவது. பருவமழை ஒழுங்கா பெய்யலன்னா ஏற்படும் வறட்சி. இந்தியாவில் 60% குறைவான மழை பொழியும் பகுதிகள் எல்லாமே வறட்சி பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கீழ்கண்டவற்றில் 4ஆம் நிலை பொருளாதார நடவடிக்கை எது? 4ஆம் நிலை பொருளாதார நடவடிக்கைனா வங்கித்துறை. இப்ப எப்படி கவர் பண்ணியிருப்போம்னா, முதல் துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறை எல்லாருக்குமே தெரியும். 4ஆம் நிலை, 5ஆம் நிலை எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, முதல் நிலைன்னு சொல்லும்போது சிவப்பு கழுத்து பட்டை. சரியா? அதாவது ரெட் காலர் ஜாப் அப்படின்னுவாங்க. செகண்ட் பார்த்தோன்னா கருநீலம். கருநீலம் இண்டிகோ காலர் ஷர்ட்ன்னு போயிருப்பாங்க. தேர்ட் அப்படின்னு சொல்லும்போது இளஞ்சிவப்பு பிங்க் காலர் ஜாப் ஷர்ட். பிங்க் கலரு ஜாப் ஷர்ட் ஒர்க் சொல்லுவாங்க. அடுத்து ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெள்ளை நிற கழுத்து பட்டை. அதான் பார்த்தோன்னா, ஒயிட் கலர் ஜாப். அது 5த்ன்னு சொல்லும்போது கோல்டு நிற தங்க நிற அ ச கழுத்து சட்டை அப்படின்னு சொல்லி கவர் பண்ணியிருப்போம். கழுத்து பட்டை. இப்ப வந்து ஒயிட் காலர் ஜாப், கோல்டன் கலர் ஜாப், பிங்க் கலர் ஜாப், இண்டிகோ கலர் ஜாப், ரெட் கலர் ஜாப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை, தங்கன்றது 5ஆம் நிலை. ஸோ இந்த முதல் நிலை அப்படின்னு எடுக்கும்போது, விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள் அந்த மாரி வந்துருவாங்க. 2ஆம் நிலை அப்படின்னு சொல்லும்போது, இந்த விவசாயிகள் இந்த இண்டஸ்ட்ரியில வராங்கல்ல, நிறுவனத்தில வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருந்துருவாங்க. 3 செக்டார் சொல்லும்போது இளஞ்சிவப்புனா, இந்த டீச்சர்ஸ் அந்த மாரி ஒரு சில டிபார்ட்மெண்ட் வந்துரும். வெள்ளைன்னு சொல்லும்போது வங்கித்துறை, அ அதுக்கப்புறம் தொலைத்தொடர்பு, ஸோ இவங்கலாம் வந்துருவாங்க. 5த்ன்னு சொல்லும்போது அறிவியல் ஆராய்ச்சி, முக்கியமான ஆலோசகர்கள் அவங்கலாம் பார்த்தோன்னா 5த் செக்ஷன்ல வந்துருவாங்க. சரியா? அடுத்து சேவைத்துறை என்பது எது? சேவைத்துறை என்பது 3ஆம் நிலைத்துறை. சேவைத்துறை 3ஆம் நிலைத்துறை. இது வந்து சார்புத்துறை, பணிகள் துறை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுவது எது? இந்தியாவின் டெட்ராய்ட்ன்னு கேட்டாலும் சரி, தமிழ்நாட்டின் டெட்ராய்ட்ன்னு கேட்டாலும் சரி, இல்ல சென்னையின் டெட்ராய்ட்ன்னு கேட்டாலும் சரி, இதுதான் ஆன்சர் ரைட்டு. சென்னை என்பது சரியான விடை. பொதுவா டெட்ராய்ட் அப்படின்றது எங்க இருக்குன்னு பார்த்தோன்னா, USA அமெரிக்கால காணப்படுகின்ற வாகனங்கள் உற்பத்தியில் புகழ்பெற்ற நகரம் தான் டெட்ராய்ட். இந்த டெட்ராய்ட்ன்றது என்னது? இந்திய சைடுல அந்த மாரி ஆசிய கண்டத்திலே அதிக அளவு வாகன உற்பத்திய ஸ்பேர் பார்ட்ஸ புரொடியூஸ் பண்ற காரணத்தால, சென்னை என்ன சொல்றாங்க? டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது. கானா நாட்டின் தலைநகரம் எது? கானா நாட்டின் தலைநகரம் ஆக்ரா. தாய் கண்டம் என்று அழைக்கப்படுவது எது? தாய் கண்டம் ஆப்பிரிக்கா. ஏன் அப்டின்னா, மனிதர்கள் முதலிலே தோன்றிய கண்டம் தாய் கண்டம். ஸோ ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்கா, தான்சானியா. ஸோ அதனால தான் அது தாய் கண்டம் என அழைக்கப்படுகிறது. இருண்ட கண்டம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா, ஹென்றி எம். ஸ்டான்லி என்பவர் தான் இருண்ட கண்டம். எதை இருண்ட கண்டம் என அழைக்கப்படுதுன்னா, ஆப்பிரிக்க கண்டத்தை இருண்ட கண்டம் என அழைக்கப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய வெப்பமான பாலைவனம் எது? உலகின் மிகப்பெரிய பாலைவனம் சொல்லும்போது, சகாரா பாலைவனம் சவுத் ஆப்பிரிக்கால காணப்படுது. தென்னாப்பிரிக்கா. அதே மாரி ஆசியாவின் மிகப்பெரிய பாலைவனம், ஆசியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா, அரேபியா பாலைவனம். ஆசியான்னு கேட்டா, அரேபிய பாலைவனம். இந்தியா அப்படின்னு சொல்லும்போது, தார் பாலைவனம். இந்தியான்னு சொன்னா, தார் பாலைவனத்த கவர் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அப்போ பேஸ்ட் அந்த ஆப்ஷன் தான் நம்ம கொஸ்டின் கரெக்ட்டா பார்க்கணும். இந்தியாவா? உலகளவிலா? ஆசியாவா? இல்ல ஐரோப்பாவா? ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறான்றத பொறுத்து ஆன்சர் மாறுபடும். உலகின் 2வது பெரிய ஏரி எது? விக்டோரியா ஏரி. 2வது பெரிய நன்னீர் ஏரி, விக்டோரியா ஏரி, சவுத் ஆப்பிரிக்கா. விக்டோரியால தான் என்ன பண்ணுது? நைல் நதி உற்பத்தி ஆகுது. நைல் நதி உற்பத்தி ஆகுற இடம் பார்த்தீங்கன்னா, விக்டோரியா ஏரி. இப்போ உலகின் 2வது பெரிய ஏரி பார்த்தாச்சு. உலகின் முதல் பெரிய நன்னீர் ஏரி எது? அப்படின்னு சொல்லும்போது, சூப்பீரியர் ஏரி. உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரினா, சூப்பீரியர் ஏரி அமெரிக்கால காணப்படுகிறது. சரியா? சூப்பீரியர் ஏரி. அடுத்து எகிப்தின் நன்கொடை என அழைக்கப்படுவது எது? நைல் நதி. ஸோ இந்த பாயிண்ட் 2023ல கேட்டிருந்தாங்க பிசில. நைல் நதி. சரியா? ஆப்பிரிக்கர்களின் தந்தை என அழைக்கப்படுவது நைல் நதி அப்படின்னு கொஸ்டின் வச்சிருந்தாங்க கூற்றுல. தென்னாப்பிரிக்காவின் வாழ்வாதார நதி ஜாம்பசி. ஸோ ஆனா இங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கொஸ்டின்ல நைஜீரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின 2023 பிசில அப்படியே கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ ஆப்பிரிக்கான்னு சொல்லும்போது நைஜீரியா வாழ்வாதார நதி ஜாம்பசி. நைஜீரியா கிடையாது. பொதுவா அது தென்னாப்பிரிக்காவின் வாழ்வாதார நதி தான் ஜாம்பசி.
ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா, இந்த கூற்று தப்பா இருந்தது. இந்த கூற்று மட்டும் ரைட்டா இருந்தது. ஆப்பிரிக்காயர்களின் தந்தை என அழைக்கப்படுவது நைல் நதி. எகிப்தின் நன்கொடை நைல் நதி. ஸோ எல்லாமே கரெக்ட் தான். ஸோ கரெக்ட்டா கொஸ்டின் ஆன்சர் பாரு. அதுக்கேத்த மாரி ஆன்சர போட ட்ரை பண்ணு. ஸோ கொஸ்டின் நம்பர் 600 வெல்டு புல்வெளி எங்கு காணப்படுறது? வெல்டு வெல்டு புல்வெளின்னு சொல்லும்போது தென்னாப்பிரிக்கா. சவானா புல்வெளி என்று அழைக்கப்படுவது ஆப்பிரிக்கா. வெல்டு புல்வெளினா தென்னாப்பிரிக்கா. சவானா அப்படின்னு சொல்லும்போது ஆப்பிரிக்கா. சரியா? ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த 30 கேள்விகளுமே ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் பட் யூஸ்ஃபுல் கொஸ்டின்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ இன்னொரு கன்டென்ட்டோட இன்னொரு வீடியோவுல அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்கள மீட் பண்றேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே. வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க் யூ சோ மச்.